மாமி நான் சொல்றேன் வருத்தப்படுங்களா? உங்க குழந்தையா இருந்திருந்தா அவனுக்கு ஒரு சாதம் கொடுத்திருக்கலாம். சரி அனாமைக்கு போகுது கொஞ்சம் நீராரமா என்னை மன்னித்து விடுங்களப்பா. என்னை அடிமை கொண்டு எஜமானம் சென்று கேட்டதற்கு அவர் இல்லை என்று சொல்லிவிட்டாரப்பா. இந்த பாவிதான் என்ன செய்வேன்? குழந்தை படிக்கணும்னு சொன்னா நான் தயிர் சாதம் கொடுத்தேன். நீங்கள் கொடுத்த சாதத்தை வாங்கி சாப்பிட்டு இருக்க மாட்டாரே. தோழர்களே, நீங்கள் கொடுக்கும் சாதத்தை சாப்பிட்டால் சட்டத்துக்கு பங்கு வந்துவிடும். அதனால என்னைய தாய் விலைக்கு வாங்கின அந்த என்ன சொன்னா தெரியுமா? ஓடுற கங்கையில 3 கை ஜலம் தான். ஆமா ஐயா, என்ன காரணம் வீட்டுக்கு தெரியாம ஒரு இஷ்டத்துக்கு அண்டு போட்டு விடுறாங்க. இதில் எந்த வழியில் என்பவன் வருகின்றார்? குறுக்கோயில் வந்தா தட்கல் மக்கள் விசேஷங்களா கொடுத்தது. ஆமா, உங்க போட்டோ கூட யாரால் வருகிறார்? என் மகனை கேட்டால் உங்களிடம் தனியை அனுப்பி வைத்தேன். என் மகனை நான் இப்போதே பார்க்க வேண்டும் போல் இருக்கிறதப்பா. என் மகன் எங்கே? என் தங்க மகன் எங்கே? ஐயா சொல்லுங்கள் ஐயா. எங்கே மகன்? என் தங்க மகன் எங்கே மகன்? என் தங்க மகன் எங்கே மகன்? Thank you.
எப்படி அம்சகரத்து கொண்டாடா சொல்லுங்க ஐயா. மாமி காட்டுக்கு போறதுக்கு தூரம் இருக்குடா, ஒரு கதை ஒண்ணு சொல்லி வாடான்னு சொன்னாலே ஏண்டா குழந்தையில அவெல்லாட குழந்தை அது என்ன சொன்னான் பாத்தீங்கன்னா, காற்றில மேட்டில் அலைஞ்சு வரையில காலெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னேன். என்ன அவன் குடும்ப கதையை அந்த கதையை சொல்லிக்க சொன்னவன் ரொம்ப பசியோட வந்து நம்ம தயிர்சாதான் புளியோதனையும் கொடுத்தோம். மறுத்துட்டாங்களே, நீங்கள் ஊருக்கும் சாதித்து சாப்பிட்டா சத்தியத்தை கொண்டு வந்து விடும். அதனால நாங்க போய் 3 ஜலம் தான் போனேன். அதுபடி நீ சொல்லல காட்டில் நடக்கிற செய்தி வீட்டுக்கு தெரியாது, கூட 2 கை சேர்த்து அருந்துடான்னு சொன்னேன். அருந்துடானா மறுத்துட்டேன். ஏண்டா ஐயா என்னையா பேசிக் கொண்டிருக்கிறேன்? இதை கொடுமையை நான் என்னவென்று சொல்லுவேன்? அவனுக்கு என்ன என்று கேட்டான். அவனும் இருவரும் அவ்வளவாக இருக்கிறீர்கள் அப்பா. என்னையா வேற ஒண்ணும் இல்ல மாமி, காட்டுக்கு போறதுக்கு ஒரு தூரம் இருக்குடா, ஒரு கதை ஒண்ணு சொல்லி வரான்னு சொன்னான். அதை கேட்பதற்கு என்னையா கதை சொன்னான்? மாமி அது என்ன சொன்னது தெரியுமா? எனக்கு அந்த அம்மா தான் துணை, எங்க அம்மாவுக்கு நான் தான் துணை, எங்க 2 பேருக்கு வாழ வந்த அம்மன் தான் துணை. அப்படி சொல்லி வந்த குழந்தையை விட்டு விட்டு ஓடி வந்து விட்டீர்களே அப்பா. மாமி சொல்லிட்டு வேற அவன் கதை முடிஞ்சு படைத்தவனே என்னை படைத்தவனே உனக்கு மகிழ்ச்சியா. படைத்தவனே படைத்தவனே உனக்கு மகிழ்ச்சியா. உன் படைப்பினிலே நிலவுமே நடக்கும் நிகழ்ச்சியா. படைத்தவனே படைத்தவனே உனக்கு மகிழ்ச்சியா. உன் படைப்பினிலே நிலவுமே நடக்கும் நிகழ்ச்சியா. படைத்தவனே என்னை பாடுபலவு விருந்து வைத்து இலக்கணை தாயே நல்ல காலம் வரும் நேரமான் தகவலை பாடுபலவு விருந்து வைத்து இலக்கணை தாயே நல்ல காலம் வரும் நேரமான் தகவலை தாயே. வாழ்க்கை என்னும் நாடகத்தை துவக்கி வைத்தாயே. வாழ்க்கை என்னும் நாடகத்தை துவக்கி வைத்தாயே. முடியும் உன்னை திரையை விட்டாயே. அதன் பாதைகளே முடியும் உன்னை திரையை விட்டாயே. படைத்தவனே படைத்தவனே உனக்கு மகிழ்ச்சியா. சத்தியத்தை காத்திடவே தர்மத்தை நிலைநாட்டிடவே. சத்தியத்தை காத்திடவே தர்மத்தை நிலைநாட்டி உன் மனதில் மகிழ இருவரை பிரிந்து சென்றார். உடலிருக்க உயிரிருந்தும் பயனுமில்லையே. உடலிருக்க உயிரிருந்தும் பயனுமில்லையே. ஆவி உள்ளவிருப்பதால் மறக்க முடியவில்லையே. ஆவி உள்ளவிருப்பதால் மறக்க முடியவில்லை. படைத்தவனே படைத்தவனே உனக்கு மகிழ்ச்சியா. உன் படைப்பினிலே நிலவுமே நடக்கும் நிகழ்ச்சியா. படைத்தவனே படைத்தவனே படைத்தவனே. என்னை அடிபுகொண்டு எஜமானனை அழைத்து உன் மகனை காரணத்திற்கு அனுப்ப வேண்டும் சொல்லும் பொழுது என்னால் அனுப்ப மனமில்லை. இருப்பினும் எதற்காக அனுப்பியது தெரியுமா? தங்களோடு அனுப்பினார். கண்ணும் கருத்தமாக கொண்டு வருவேன் நம்பித்தானே அனுப்பி வைத்தேன். நம்பி நான் கேட்கின்றேன். அதோ வருகிறான் இதோ வருகிறான் சொல்லிட்டேனே. என் கண்ணை கட்டியவரை நான் பெற்ற மகளை காணவில்லையே அப்பா. மாமி காலே முனை
எல்லாம் சேகரிச்சுட்டான். குழந்தை தேவதாசனும் சேகரிச்சேன். சேகரிச்சு சரி பார்த்தேன். என்ன பார்த்தேன்? சரி பார்த்தேன். என்னென்ன சேகரிச்சிருக்கோம்? என்னென்ன சேகரிச்சிருக்கோம்? ஏண்டா நம்மள திறமை வச்சிருக்கோம். ஆள் கொஞ்சம் தாரம் சொன்னோம்ல, மறுத்துட்டாங்க. இப்படி சொல்றா. ஆள் கொஞ்சம் தாரம். ஐயா என்ன பேசிக்கிட்டீர்களப்பா? தாங்கள் பேசுவது எனக்கு ஒன்றுமே விளக்கவில்லை ஐயா. என்ன நடக்கின்றது? ஆண்டவனே, நான் என்னையா பாவம் செய்தேன்? என்னக்காக இப்படி என்னை வைத்திருக்கிறார்? சரியா சரியா சேகரித்துக் கொண்டாளா? ஏனினும் நான் விட்ட மகன் வரவில்லை. எதுவாக இருந்தாலும் என்னிடம் தயக்கமின்றி சொல்லுங்களப்பா. காரே முன்னே முச்சே மாயிலே பிறண்ட எல்லாம் சேகரிச்சுட்டான். குழந்தை தேவசானம் சேகரிச்சுட்டான். சேகரிச்சு வச்சு சரி வாக்கில என்னன்னா சேகரிச்சிருக்கான். எல்லாம் சேகரிச்சான். காரே முன்னே முச்சே மாயிலே பிறண்ட எல்லாம் சேகரிச்சுட்டான். குழந்தையும் சேகரிச்சுட்டான். ஏனப்பா அவனை விட்டு விட்டு ஓடி வந்து விட்டீர்களா? ஐயோ தாயை பிள்ளை என்ன மறப்பாடா அப்பா? ஏனப்பா சொல்லுகிறீங்க? ஐயா, உங்களுக்கெல்லாம் விட்டார் சொல்ல எத்தனையோ பேர்கள் இருப்பார்கள். நான் விட்ட மகனை விட்டால் எனக்கு வேறு நாடு இல்லை ஐயா. ஆகையால் தான் கேட்கின்றேன். தங்கள் இருகரம் கூப்பி வேண்டுகின்றேன். நான் விட்ட மகனுக்கு நடந்ததை சொல்லுங்கள் அப்பா. ஊருமில்லை நாட்டிலே Yeah.
மத்திரை விளத்தில் கவலைப்படவில்லை. நான் பெற்ற மகன் ஒருவரும் தான் போதும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். நீங்கள் வந்திருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் இருவரும் மொழிப்பதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வார்த்தைக்கு வார்த்தையை மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எதற்காக என்னை பார்த்து என்ன நடந்தது காரணத்தில் மறைக்காமல் சொல்லுங்கள் ஐயா. நடந்ததென்ன ராஜாஜி வந்து எங்க காலில் விழுகலாமா? இப்படியெல்லாம் காலில் விழுகக்கூடாது. நாங்க தான் உங்க காலில் விழுகணும். உண்மையை சொல்லிடணும் தான் மாமிட்ட ரொம்ப மனசு தளர விடக்கூடாது. ஆமா மாமி வேற ஒண்ணும்ல மாமி. தெப்ப ஒண்ணு மாதம் சேகரிக்க மறந்துட்டான். நாம எல்லாம் திறமை வச்சிருக்கோம். ஆள் கொஞ்சம் தாரம் சொன்னோம். மாமி மறந்துட்டா மாமி. அப்படியே மூணை முக்கால் நாள் இந்த ஆலமரத்தடியில் இருங்க, நான் போய் சேகரிச்சோன்னு சொல்லி என்னப்பா அதிசயமாக இருக்கின்றது. போனாளா மாமி? குழந்தை தேவதாசன் போனாளா மாமி? குழந்தை தேவதாசன் போனாளா மாமி? போன் எடுத்தல மாமி. ஒரு பெரிய புதர். என்னப்பா சொல்லுகிறீர்கள்? என்னோட ஓடி வந்து முத்துக்கிட்டு பாக்குறா, அங்கே ஒரு புட்டு. என்ன பேசுகிறீர்கள் ஐயா? எதுவாக இருந்தாலும் இதை மறைக்க வேண்டாம். உண்மைக்கு சொல்லுகிறேன். வேற ஒண்ணுமில்ல மாமி, அந்த புற்றுல இருந்து இவனுக்கு பஞ்சர் ஆயிடுச்சு மாமி. காற்று அடிச்சது, காற்று அடிச்சதா அப்ப என் கல்ல தூக்கி பிடிச்சா ஐயா, நீங்களாவது சொல்லுங்களப்பா. இப்படிதான் சொல்லவே மாட்டி விட்டு ஐயோ மாமி அது உலக சரி ஐயா, நீங்க சொல்லுங்கள் ஐயா. என்னடா சொல்லணும்? மனசை நல்ல திடப்படுத்திக்கோங்க. அந்த புத்தூர்ல இருந்து ஒரு நாகத்தை பொழுது உங்க வயலை மகனே
என்றாவது உன் தந்தை வந்து அப்பா நான் பெற்ற மகனை உன்னிடம் விட்டு சென்றேனே அவன் எங்கே என்று கேட்டார். அவருக்கு நான் பாடுறான் என்றார். நந்தூரது நரியோரது நந்தூரது நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது என் கண்ணில் ஆடுது நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது என் கண்ணில் ஆடுது நாடுடனே மழுத்தி மடுத்தாய் போர்த்துக் கொண்டே என்னிடம் கண் கொண்ட கணவரை பிரித்தாயே அப்போது முதல் சட்டாளிகள் ஒத்துக் கொண்டேனே எல்லாம் போனால் போகட்டும் நான் பெற்ற மகன் ஒரு மட்டும் விழுந்தால் போதுமென்று எண்ணியிருந்தேன் இப்பொழுது அவனை வளர்ந்து விட்டேன் நான் எப்படி உயிரோடு வாழ்வேன் யாருக்காக உயிர் வாழ்வேன் நான் யாருக்காக வாழ வேண்டும் எனக்கு கொடுத்த இந்த இன்னலை போல் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் கொடுக்க வேண்டாம் ஐயா யாருக்கும் கொடுக்க வேண்டாம் நெஞ்சினிலே நினைவு முகம் நினைவிலும் தெரிவது அழகு முகம் ஆதி முகம்
இறக்கும் தருணத்தில் இந்த பாவியை பற்றி என் மகன் ஏதாவது சொன்னாடா? அப்படியா சொன்னார்? சென்று வாருங்கள் ஐயா, சென்று வாருங்கள். அரசாண பிறந்த என் செல்வ மகனே, இந்த பாவில் வைத்து பிறந்த காரணத்தில் அறந்திட்டு அனாதாக இறந்து விட்டாயா? எல்லாம் போதாது என்று ஒருவரும் திட்டத்துக்கு கிளம்ப சட்டாரி மலை சாய்ந்து
சந்திரமதியாக கடந்து நடிக்கும் தாமரை செல்வி அக்கா அவர்களுக்கு குளக்குடி கருப்பை அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்படுத்தியிருக்கிறார். தாள கலைஞர் செல்வா அவர்களுக்கு கருப்பை அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்படுத்தியிருக்கிறார். எங்கள் இருவருக்கும் அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அன்பு சகோதரர் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் இந்த உள்ள மனித நன்றி கலந்த வணக்கம். நிலவியிடும் நினைக்கும் இடத்தில் மலரே எந்த நிலையிலும்
சிவமே சிவமே சிவ இந்த பாவினா புகழ் கடிமையானே வையகமெல்லாம் காத்தே வையகமெல்லாம் காத்தே சிவமே காசிமையான பார்க்க போகிறேன் தெய்வமே 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 வையகம் காத்த நானும் வையாரம் காத்த போனேன் சிவமே 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 எப்படி சுடலைக்கோ ஏகினான் எப்படி சுடலைக்கோ ஏகினான் வெற்றினத்தை காப்பேன் சிவனே வெற்றினத்தை சுட்டரித்து வெற்றினத்தை சுட்டரித்து சாம்பலாக்கிடவோ மண்ணுலகில் நான் பிறந்தேனோ மண்ணுலகில் நான் பிறந்தேனோ இந்த மண்ணுலகில் நான் பிறந்தேனோ அப்பா ஏனப்பா இந்த சோதனை ஏன் எனக்கு இந்த சோதனை நான் உனது தொழிலோ நான் நிஜமே செய்கிறே நான் உனது பக்கனல்லோ நான் நிஜ செய்கிறேன் நான் உனது தொழிலோ நான் நிஜமே செய்கிறேன் என்னுனது நெஞ்சோ இறைவா
அந்த வீரமிக்க வாழ்க்கை எங்கே? பகை, குடி, கோள், அரசு அப்படி எங்கே? திரும்பி பார்த்து விட்டால் ஆயிரக்கணக்கானவர்கள் பணிவிடை செய்தார்களே, அவர்கள் எங்கே? 55 தேசத்து அரசர்களும் உன்னை அனுமதிக்க முடியாது என்று ஏற்றுக்கொண்டார்களே, அவர்கள் எங்கே? உன் அகன்ற மார்பகத்தை அலங்கரித்த மாணிக்க மரகத மாலைகள் எங்கே? உன் அழகு தேச தொட்டு விளையாடிய பட்டு பீதாம்பரங்கள் பட்டு பீதாம்பரங்கள். ஹரிச்சந்திரா, இது கனவா இல்லை நினைவா? சென்னை வந்தீரோ இழந்து ஆதி வந்தீரோ புனைந்து, சென்னை வந்தீரோ புனைந்து, ஆதி வந்தீரோ ஆனந்து, சென்னை வந்தீரோ இழந்து ஆதி வந்தீரோ புனைந்து, ஆடி கொடுத்தேனோ ஆடி கொடுத்தேனோ மகாயுவிலோ இழந்தே இழந்தே பாடினார் இழந்தே ஓடின மகாமுனிகள் பொறுமையினால் சிவனே, ஓடின மகாமுனிகள் பொறுமையினால் சிவனே. ஹரிச்சந்திரா, எப்பிறப்பில் என்ன பிழை செய்தாயோ, இப்பிறவிலே நீ பிறந்து இத்தனை இன்னல்கள் நினைத்து வருவதற்கு காரணம் என்ன? நன்றாக யோசித்துப்பா. ஒரு ஜென்மத்தில் நீ என்ன பிழை செய்திருப்பாய்? இந்த ஜென்மத்தில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் அப்பா. எப்பிறப்பில் என்ன வினை செய்தேனோ, எப்பிறப்பில் என்ன வினை யார் செய்தேனோ, இப்பிறப்பில் பாவி நான் பிறந்தேன். கொண்ட மனையாளையோ நான் பெற்ற மகனையோ நான் பிரிந்தேன். பெரும்பணியை நான் சுமந்தேன். சுடலை நிலம் காட்டினவோ இந்த விதி நான் அறியேன். இந்த விதி நான் அறியேன். இந்த விதி நான் அறியனப்பா. இந்த விதியை நான் அறியனப்பா. எத்தனை துன்பங்கள் வரப்போகின்றாய், அத்தனை துன்பங்களையும் வரவேற்று காத்திருக்கிறேனப்பா. இன்னும் என்ன சோதனை ஐயா, இன்னும் என்ன சோதனை, ஏழையின் மீதி வந்த இன்னும் என்ன சோதனை ஐயா. ஐயா ஐயா,
வந்த முடிவிலே அடியேன் வரவேற்று ஆசனத்தில் அமரச் செய்து சுவாமி தன்னை பொறுப்பொருட்டாக எண்ணி என் அரசவைக்கு வர காரணம் என்ன என்று கேட்டேன். அதன் கண்டவர் ஹரிச்சந்திரா, இந்த உலகம் நாம் செழிக்க வேண்டும் என்பதற்காக நான் நானேன யாகம் செய்ய போகின்றேன். அதற்கு கொஞ்சம் பொருள் மகாவுனை நாடி வந்தேன் என்று சொன்னார். சுவாமி, தாங்களுக்கு எவ்வளவு பொருள் வேண்டும் என்று கேட்டேன். அதன் கண்டவர் ஹரிச்சந்திரா, மற்ற பிராணி மீது மதம் கொண்ட மனையை நிறுத்தி அதன் மேல் ஒரு ஆதாரமுள்ள பூர்ணனை அமர்த்தி அவன் கையில் வெள்ளிக்கவன் கொடுத்து மாணிக்கங்கள் வைத்து சுழற்றி எறிந்தால் போய் கீழ்விழுந்து மேலிடமோ அவ்வளவு பொருள் வேண்டும் என்று கட்டார். தருகிறேன் சுவாமி என்று சொல்லி ஆபகாரகம் என்ற யாகத்தை முடித்து பத்திரதோஷம் என்ற களஞ்சியத்தில் நிறுத்தி மகாலட்சுமன் சிரசு வழியாக வந்த பொருள் தங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்து செல்லுங்கள் என்று கண்ணவன் ஹரிச்சந்திரா, நீ கொடுத்த பொருள் உன்னிடமே இருக்கட்டும், யாகத்திற்குண்டான ஆயத்தங்கள் செய்துவிட்டு வந்து பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னவர் வஞ்சகமாக காட்டு மிருகங்களை ஏவி என் குடிமக்கள் எப்படி இணைந்தில் வந்து பாடுபட்ட பயிர்களெல்லாம் அளிக்கும்படி செய்தார். என் குடிமக்கள் ஓடி வந்து முறையிட்டார்கள். வேட்டைக்கு சென்றேன், மிருகங்களை வளைத்தேன், என் குடிமக்களை காத்தேன். அதோடு முடித்து விடவில்லை. 2 நீச்ச மாதங்களை அனுப்பி கேட்கக்கூடாத வெற்றுமலையை கேட்டார்கள். குடையும் கேட்டார்கள். அம்மா, கொடுக்கக்கூடிய பொருளை கொடுப்பதுதான் தர்மம், கொடுக்கக்கூடாத பொருளை கொடுப்பது தர்மம் அல்ல. ஆகவே நீங்கள் சென்றுவிடுங்கள் என்று சொல்லி போக மறுத்தவர்கள் தங்களை மனமுடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏற்கனவே நான் மனமானவன், எனக்கு ஒரு மனைவியும் மகனும் இருக்கின்றார்கள். பஞ்சாரமிட்டு பிரதார பேசுகின்ற பண்பை நான் இதுநாள் வரை செய்ததில்லை. ஆகவே எங்களுக்கு சென்று விடுங்கள் என்று சொல்லி போக மறுத்தவர்கள் என்னை கட்டி அடிக்கின்ற பாவனையோடு வந்தார்கள். உடனே அறுவடை காவலை கொண்டு அடுத்து கொடுக்கும்படி செய்தேன். அதற்குள் அழகான கோபத்தோடு வந்த முனிவர் ஹரிச்சந்திரா, நான் அனுப்பிய மாதங்களை ஏன் அடித்தாய் என்று சொல்லி என் சிறந்த மறுபடியை கால் என் திருமணி சாய்ந்தது. என் திருமணி சாய்ந்து விட்டதே என்று மனம் கலங்கவில்லை. இந்த பாதியின் நெஞ்சம் மாறாக என்னுடைய திருமணியில் மாணிக்க மரத கண்கள் பணிந்திருக்கின்றன. தங்களது மெல்லிய பாதம் பட்டதினால் நோகுமே, தங்கள் சிலம் தவிர்க்க வேண்டும், சுவாமியை தங்கள் சிலம் தவிர்க்க வேண்டும் என்று மன்றாடினே. ஹரிச்சந்திரா, நடிக்கிறாய். என் சிலம் தவிர்க்க வேண்டுமானால் நான் அனுப்பிய மாதங்களை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ன சொல்கிறாய் என்று சொன்னார். சுவாமி, தங்கள் திருவாயினால் இதை கூடலாமா? அடியேனும் இதை கேட்க வேண்டுமா? இதற்கு ஓமானமாக கண்ணை வேண்டினோ இருவே என் கண்ணை வேண்டினும் நாடுவே நான் காக்கின்ற மண்ணை வேண்டினோ பாகுடன் ஏகுமே என்னை வேண்டிய நீ சகுல பெண்ணை வேண்டினேன் பீடுயர் மாதவா
மாதவா மாதவா ஹரிச்சந்திரா சொன்னபடி இந்த மண்டையெல்லாம் எனக்கு தத்து விடுவாய் என்று சொன்னார். இல்லை என்று சொன்னால் பொய்யாக விடுமே. காசி ஏமோட முனைகளால் 56 நாட்டையும் முனிவருக்கு தாரை வாக்கு கொடுத்தேன். என் ஆசை மனைவியை ஒரு கரம் பிடித்தேன், அன்பு மகனை மற்றொரு கரம் பிடித்தேன். 21 பாரம்பரியமாக வந்த அரண்மனையை ஒரே ஒரு முறை உற்று பார்த்தேன். அப்படியே வெளியில் புறப்பட்டேன். ஹரிச்சந்திரா நீ என்று சொன்னார். ஏன் சுவாமி தடுக்கிறீர்கள்? 4 நகரங்களை இழந்த பெண் உனக்கே ராஜமுறை பார்த்தனையும் அத்தனையும் கலற்றி வைத்துவிட்டு காவி உடை அணிந்து கொள், முத்துராட்சத்தையும் அணிந்து கொள் என்று சொன்னார். காவி உடை அணிந்தே முத்துராட்சத்தையும் அணிந்து கொண்டேன். அப்படியே வெளியில் புறப்பட்டேன். மறுபடியும் வெளியில் என்று சொன்னார். ஏன் சுவாமி மறுபடியும் தடுக்கிறீர்கள்? ஒன்றுமே யாகத்திற்கு கேட்டேன். அந்த பொண்ணை எப்போது தந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார். சுவாமி தாங்கள் இருந்தது எட்டபடியே களஞ்சியத்தில் இருக்கிறது, எடுத்துக் கொள்ளலாமே என்று சொல்லி அவர் கண்டவர். ஹரிச்சந்திரா 4 நகரங்களை தாரை வந்து கொடுக்கும் பொழுது அந்த களஞ்சியத்தை நீக்கியே எனக்கு தாரை வந்து கொடுத்தாய். அதையும் சேர்த்துத்தானே எனக்கு தாரை வார்த்து கொடுத்தாய். இல்லை என்று சொல்லிவிடு, அதனை திருப்பி தந்து விடுவேன் என்று சொன்னார். இல்லை என்று சொல்வதற்கு அடியனுக்கு மனமில்லை. எனக்கோ தவணை கொடுங்கள் சுவாமி என்று ராஜேந்திரன் 48 நாள் தவணை கொடுத்தார். தவணை முடியும் சூழலில் எப்படியாவது இப்பொண்ணை எனக்கு தர வேண்டும் என்று சொன்னார். ஆகட்டும் சாமி என்று சொல்லி இப்பொண்ணை யாரிடம் கொடுத்து அனுப்புவேன் என்று கேட்டேன். சவாயிலேதி கரையில் எந்த தலைவர் நட்சத்திரம் இருப்பார், அவரிடம் கொடுத்து அனுப்பு என்று சொன்னார். இறக்கி சென்று தரகரை கண்டே சுவாமி முனிவருக்கு சேர வேண்டிய பொண்ணை தங்களிடம் கொடுத்து அனுப்புகிறேன், வாருங்கள் சாமி என்று நடந்து கொண்டிருக்கும் பொழுது பசி என்று சொன்னார். என்ன செய்வது என்று விழித்துக் கொண்டிருந்தேன். பணத்தை கொடு என்று சொன்னார். என்று செல்வேன், யாரிடம் கேட்பேன்? நெற்றியிலே கல் வைத்தார், அண்ணாந்தால் பூட்டினார், சவுக்கால் அடித்தார். இத்தனையும் செய்து கொண்டு என்னால் நடக்க முடியவில்லை. என்னை தூக்கி சுமை என்றார். சுமந்தேன் சுமந்தேன் நகரம் வரை சுமந்தேன். அங்கே சென்று ஒரு சத்திரத்தில் அமர்ந்து என்ன செய்வதென்று விழித்துக் கொண்டிருந்தேன். விழித்தால் முனிவருக்கு சேர வேண்டிய பொண்ணை கொடுக்க வேண்டுமே என்று கண்மணியின் திருமுகத்தை பார்த்தேன். என் கண்மணி தாராவதி சுவாமி ஏன் காங்க வேண்டும், ஏன் மறுக்க வேண்டும்? இதோ இந்த காசுமா நகரத்திலே என்னை விலக்கி விட்டாவது முனிவருக்கு சேர வேண்டிய பொண்ணை கொடுங்கள் என்று சொன்னாள். அம்மா தாராவதி உன்னை விட்டு பொண்ணை கொடுப்பதற்காகவா இந்த கண்ணோசி வந்து காசிமா நகர வீதியிலே விலையோ விலை விலையோ விலை என்று விலை கூறினேன். விலை என்று கூறுகின்றேன். போல் பாவிகள் யாரும் இல்லை.
விலையோ விலை என்று விலை கூறினே யாரும் வாங்க முன்வரவில்லை. இறுதியில் அந்தரகாரம் என்று தெரிவில்லை என்று மறுபடியும் விலை கூறினே. தாயடித்தால் தந்தை அடைப்பர், தந்தை அடித்தால் தாய் அடைப்பர், இருவரும் சேர்ந்தடித்தால் எங்கு செல்வேன், யாரை துணை கொள்வேன்? என்னை அடித்தது போதும், ஒரு முறை ஆகிற உன் கண்களை திறந்து அடி செய்ய ஓடோடி வரமாட்டேயா தேவி? ராஜேஸ்வரி தடித்ததொரு மகனை தடித்ததோர் மகனை தாயை நடித்தால் தந்தை அடைப்பார் உலகத்திலே தந்தையை நடித்தால் தாய் அடைப்பார் உலகத்திலே பிடித்ததோ தந்தையோ தாயும் எனக்கு வேண்டிய பொன்னம் பலத்தில் வாழும் பொன்னரே அது செய்வார் இறைவா இறைவா இறைவா. உலகம் அறியாத புதுமை, உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை, உடல் பொருளாவியை கடலுக்கு விற்பதில்ல உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை, உடல் பொருளாவியை கடலுக்கு விற்றதால் உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. மலைமகள் தேவோ குருமலை போலே யானை வாழே கருமலை போலே, அலைகடல் தேவோ குருமலை போலே யானை வாயில் கருமலை போலே, திரையோ இழந்தேனே நிம்மதி இழந்தேனே, நிலையோ இழந்தேனே நிம்மதி இழந்தேனே, உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. பெருமையா விதை ஏழுமையா, மகள பிறந்தோர் இல்லை பாருமையா, ஏழுமையா விழி ஏழுமையா, வாழ பிறந்தோர் இல்லை பாருமையா, தன்மானம் என்றாலும் தன்மானம் என்றே பெருமானம் காக்கவே பிறந்தவள் வாழ்வோ. அரசனுமானியோ திதியின் முன்னாலே அமைதியை இழப்பா தோல்விதையாலே, அரசனுமானியோ திதியின் முன்னாலே அமைதியை இழப்பா தோல்விதையாலே, அனுபவம் வாழ்க்கையில் செதறினாலே உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. பெருமையா பெருமையா காலகண்ட புண்ணியமான் வந்து என் மனைவியையும் மகளையும் திவரங்க மேடையில் சத்திய ஹரிச்சந்திரனாக வேடனை நடிக்கும் வழுக்கலொட்டி கிராமத்தைச் சேர்ந்த VS செல்லத்துறை அவர்களுக்கு உடற்குடி கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறார்கள்.
நமக்கு புன்னாடைப்படுத்தி கௌரவப்படுத்திய நமது கிராம உடம்புரி கிராம பொதுமக்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காணாட்டக்கூடியவன் வந்து என் மனைவியை என் மகளையும் விலைக்கு வாங்கி சென்றார். கடன் இருந்தால் போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது கடனை வாங்க வந்த நட்சத்திரம் ஹரிச்சந்திரா, இவ்வளவு நாள் உங்களை பின்தொடர்ந்து வந்திருக்கின்றேன், எனக்கு தரகு பணம் வேண்டும் என்று கேட்டார். தரகு பணத்திற்கு அடியேன் எங்கு செல்வேன் என்றே நானே விலை கூறி நின்றேன். அப்பொழுது விலை கூறி நிற்கும் பொழுது வீரமாக வந்து என்னை விலைக்கு வாங்கி சென்றார். என் எஜமான் வீரமாக இறந்த பசுவின் கண்டுகளை அர்த்தமும் மலைமலையாக குவிந்து கிடக்கும் ஆபீசங்களை காவிரி கட்டி சுமக்கவும் கட்டளையிட்டார். சோதனையப்பா, 56 நாட்டை ஆண்டு ஹரிச்சந்திரன் இப்படி பிணங்களை காவிரி கட்டி சுமக்க வைத்து விட்டாயே. மாமிச காவடி சுமக்க வைத்தாயோ, நாச்சமுடனை பிடித்தோனே ஐயோ, நானிப்ப பாதையோ செய்தேனோ இறைவா, 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 இறைவா. மாமிச காவடி சுமக்க வைத்தாயோ தேவா, மாமிச காவடி சுமக்க வைத்தாயோ தேவா, நாசத்துடன் பிடித்தோனே இறைவா, இறைவா. இப்பதிலே துன்பமும் துன்பத்திலே இன்பமும் தந்து கொண்டிருக்கின்றாய் அப்பா. கோட்டையிலே ஒரு ஆழமரமோ அதன் கூடு கட்டோ, ஒரு மாடப்புறா கட்டிய கூற்றினில் உறவுடனே தினமும் கழித்திருக்கும் அந்த வெள்ளை புறா. கோட்டையிலே ஒரு ஆழமரமோ அதில் கூடு கட்டோ, ஒரு மாடப்புறா கட்டிய கூற்றினில் உறவுடனே தினமும் கழித்திருக்கும் அந்த வெள்ளை புறா. கோட்டையிலே
வீரபாகு அடியே அரிசந்திரா இனி இங்கிருக்கவில்லை. என் சுதந்திரத்திற்கு மாற்றியப்பட்ட ஞானம் கொண்டு இருக்கின்றது. அங்கு வரும் பெண்களை நகரிக்க கால்பன முளத்தொண்டு வாய்க்கேசி வாங்கி கால்பன முளத்தொண்டையும் எனக்கு அனுப்பி வைத்துவிட்டு வாய்க்கேசியை உணவுக்கு வைத்துக் கொள் என்று சொல்லியிருக்கின்றார். எஜமான் என்ற கட்டளையை உடனே நிறைவேற்றியாக வேண்டும். சத்ய ஹரிச்சந்திரனார் நடிக்கும் வழுக்கலூட்டியை சேர்ந்த செல்லத்துறை அண்ணன் அவர்களுக்கு ஆர் கருப்பி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார். அருமை மகன் ஆர் குமார் சுகாதாரத்துறை குமார் அவர்கள் இந்த 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார். எனக்கு அன்பளிப்பு வழங்கிய அண்ணன் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். I
வா என்று அனுப்பி வைத்திருக்கின்றாய் அப்பா. ஏதோ சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது, ஏதோ சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. எங்களின் சத்தமா கேட்டுக்கொண்டீர். யாருக்கு கழுத்து நெரிச்சு சண்டை குடிச்சு ரத்தத்தை பிடிக்க போறேன். ஏன்னா மயானத்தை வலிக்கக்கூடிய நான் சண்டை கடிக்க போறீங்களா? மயானத்தை வலிக்கக்கூடிய நான் ஏன்ட்ட வருமானம் சொல்லு, எவனோ வர சொல்லு, அவனை பார்க்கிறேன். ஆனா பார்த்தாங்க, நான் பார்த்தேன்னா என் கதை தெரியுமா? என்ன என் வாழ்க்கை வரலாறு தெரியுமா? வாழ்க்கை வரலாறா? ஆமா. எங்களுக்கு தெரியாதா? அண்ணனும் தெரியும், அண்ணனும் தெரியும். அப்புறம் என்ன தெரியும்னா ஆவியாக அலைகிறேன், ஆவியாக அலைகிறேன், ஆவியாக அலைகிறேன்டா. கேட்டு ஒரு சினிமத்தில் பெண்ணா பிறந்தேன். நீங்களா? ஆமா, பெண்ணா பிறந்து யார் பார்க்க மாட்டீங்க? பெண்ணா பிறந்தவங்க யாரும் பார்க்க மாட்டேன். இருக்கிற ஏழோட கோயிலுக்கு பூரா கருப்பிடிச்சேன். கருப்பிடிச்ச உடனே ஊர் உலகத்துல கூட்டம் போட்டு இந்த பொண்ணை நம்ம ஊர் வந்து அசிங்கப்படுத்துறா அப்படின்னு சொல்லி எண்ணி வேட்டு விட்டா, அடிச்சு கொண்டு விட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆதியாச்சு அலைகிறேன், யாருக்கும் பேச மாட்டேன். யாராலும் சரி, யாராலும் சரியா கழுத்து நெரிச்சு ரத்தத்தை குடிக்க போறேன். எவனா தான் சரி. இங்க வந்து காசு மையம் வந்து புலம்புறா. யாரும் புலம்புறாரு, யார் புலம்புறேன்? நான் தான் புலம்பிக்கிட்டு இருக்கேன்டா. எனக்கு இறுதியாக வந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். அவனை விட மாட்டேன். அவன் என்ன செய்ய போயிருப்பான், நான் என்ன செய்ய போறேன்? என்னை பார்த்து பயந்து ஓடியவர்கள் எத்தனை பேர்கள்? பேய் விசாரிச்சது பயந்து ஓடியவர்கள் எத்தனை பேர்? அத்தனை பேருக்கு இருந்த பொழுதும் என்னை பார்த்து யாரும் என்னை கேட்கிறியா? உன்னை என்ன செய்ய போறது பாருயா? என்ன செய்ய போகிற? ஒரு போட்டு விடுங்க. என்ன காரணம் எனக்கே ஒன்று புரியவில்லையே. இத்தனை வருஷமாக இந்த சுடுகாட்டிலே காசி மயானத்திலே நானும் புலம்பிக்கிட்டே இருக்கின்றேன். ஒருவன் வரவில்லை. ஒருவன் வந்தான். வந்த இடத்துல என்னவோ புலம்பிக்கொண்டே இருக்கின்றேன். சிவமே சிவமே என்று சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே அழுது கொண்டிருக்கின்றேன். என்னென்று புரியவில்லையே. அவனிடத்தில் நெருங்க முடியவில்லையே. அவனை கழுத்து நெருக்காமல் போனேன், நெருங்க முடியவில்லை. என்னால் நெருங்க முடியவில்லை. என்ன செய்வது? யார் 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 என்ன கேட்கிறீர்கள்? ஐயா, நாங்கள் பேய்கள். பேயினமா? எதற்காக வந்தீர்கள்? ஆவியாக அலைகிறோம். எதற்காக? நாங்கள் செஞ்ச புண்ணியத்துக்காக அலைகிறோம். புண்ணியம் இல்லை, பாவம் செஞ்ச புண்ணியத்துக்காக. பாவம் செஞ்ச புண்ணியத்துக்காக அலைகிறோம். சார், அழைத்து உங்களுக்கு நெருங்க முடியவில்லை. உங்களை பார்ப்பதற்கு ஐயா, இந்த சுடுகாட்டில் வசிக்கூடியது யாரு? சிவன். சிவனை சொல்லியே புலம்புகின்றீர்கள். தாங்கள் யாரு? எங்கே பிறந்தீர்கள்? எங்கே வாழ்ந்தீர்கள்? எங்கே என்று தெரியவில்லையே.
என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை கூற வேண்டும். உங்கள் என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை கூற வேண்டும் என்றால் நீங்கள் மறைந்திருக்க வேண்டும். நான் போக மாட்டேன். இதற்காக சுடுகாட்டை விட்டு நான் போக மாட்டேன். மறைந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிவிப்பேன். நாங்கள் வாழ்க்கை வரலாறு ஏனென்றால் இங்கு பிணங்களை கொண்டு வருபவர்கள் தங்களை பயந்து ஓடுவார்கள். அப்படி ஓடும் பட்சத்தில் என்னுடைய எஜமானுக்கு நான் அனுப்பணிய வேண்டியிருக்கும். ஆகையினால் நீங்கள் மறைந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிவிக்கின்றேனப்பா. நான் மறைந்திருக்க போக மாட்டேன். என் ஆர்மி இந்த சுடுகாட்டிலே அடையும். ஆனா உன்னை பார்ப்பதற்கு நல்ல மனிதனாக தெரியுது. ஆனா உன்னை கற்பனைக்கெல்லாம் நினைக்கிறேன். நெருங்க முடியவில்லை. மனிதன் கேட்கிறேன். மறைந்திருந்து கேட்கிறேன். என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிவிக்கின்றேனப்பா. நீ பயந்து ஓடி விட்ட. ஓட மாட்டேன். நீ ஓடினாலும் சரி ஓடினாலும் சரி. நான் யார் தெரியுமா? யாரு நீ? ஏன் வாழ்க்கை வரலாறு தெரியுமா? தெரியாது. தெரியுமா? தெரியாது. தெரியாது. நான் சொல்லல. சொல்லு. நான் ஒரு பெண்ணா பிறந்தேன். சரி. வயசு வந்துட்டேன். சரி. வயசு வந்து இருக்கு 15 ரூபாய் பார்த்தேன். எப்படி பார்த்தீர்கள்? கண்ணால தான் பார்த்தேன். இது நல்ல பயிலா இருக்கானா எவன் என்று பார்த்தேன். எனக்கு ஒருத்தரும் பிடிக்கல. அப்ப இப்படி சொல்லிட்டு ஊர்ல கூட்டம் போட்டு இருந்துச்சுன்னா இது நம்மளை ஊர்ல இருந்து நம்ம ஊர் எடுத்து அசிங்கப்படுத்துறாங்கிறதுக்காக இது கம்மா கதையை தூக்கி போட்டு கொண்டுட்டாங்க. அதான் அழியுது. இனி கொண்டு என் ஆய்வு தான் இருக்கு. இதை கொண்டு விட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு பிடிச்ச மாப்பிள்ளை ஒருத்தம் இல்லை. ஒன்றே பிடிச்ச என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிவிக்கின்றேன். கவனமாக கேளுங்கள். மறைந்திருந்து